இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் செப்பனியா 2 தலைப்பின் கீழாக செய்தியை வழங்குகிறார். முதல் காரியம், உண்மையான ஒருவர் ஊத்தையான நகரத்திற்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு செய்தியையும், உண்மையுள்ள மீதியானவர்களுக்காக ஒரு ஆறுதலின் செய்தியாக 1000 வருட அரசாட்சியும் குறித்து இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்திற்கு ஐயோ. இடுக்கண் செய்துன்னா ஏழைகளை அதிகமாக ஒடுக்கி, ஊத்தை என்பது என்ன சொன்னாலும் சிலரை பார்த்து குளிங்கன்னு சொன்னால், இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய அழுக்கான ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னு சொன்னால் எதற்குமே கீழ்ப்படிய மாட்டார்கள். அத்தனை அழுக்காக இருக்கிறவர்களை நாம் கொச்சையாக ஊத்தையாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது உண்டு. ரெபலியன், அதாவது கீழ்ப்படிதலே இல்லாமல் போய் அழுக்காக இருக்கிற பாவத்தினால் மாசுபட்டு கிடக்கிற நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லி இங்கே செப்பனியா தொடங்குகிறார். அந்த ஊத்தை அழுக்கு என்பதற்கு அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன்னா என்னத்தை சொன்னாலும் கீழ்ப்படுகிறதில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நம்பாதபடி தேவன் இந்த இடத்துல சேர்ந்து அவரோடு கூட ஐக்கியம் வைக்காதபடி, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற அந்த நகரத்தை பார்த்து செப்பனியா அதற்கு இடுகிற பெயர் ஊத்தை, அழுக்காயிருக்கிற நகரம் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்குள்ள இது இருக்கிற அந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க? கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மெய்ப்பர்களைப் போல இருக்க வேண்டும், ஆனால் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாயங்காலத்தில் அலைகிற ஓநாயை போல இருக்கிறாங்க. அந்த சாயங்காலத்தில் புறப்பட்டு வருகிற ஓநாய் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சுக்கிற பேராசை மிக்க ஓநாய். அப்படிப்பட்டவர்களாக நியாயாதிபதிகள் காணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை வஞ்சகம் உள்ளவர்களாக, அதாவது உண்மையற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதாவது எதை கடைபிடிக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களை சீர்கட்டவர்களாய் மாற்றிவிட்டபடியினால எருசலேம் நகரமானது ஊத்தையாக அழுக்காக மாறிவிட்டது என்று சொல்லி இங்கே செப்பனியா அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த நகரமாக மாற்றப்பட்டாலும் 5ஆம் வசனத்தில் தான் ஒரு அருமையான ஒரு தேற்றக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறார். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறபடியினால் ஆண்டவர் விட்டு போகலை. அதற்குள் இருக்கிற கர்த்தர், உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் வெயிட் பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார். அவர் அநியாயம் செய்யாமல் இருக்கிறார். அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று சொல்லி இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறார். ஆண்டவர் நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர் என்கிற ஒரு நற்செய்தியை இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறார். ஊத்தையான நகரில் உண்மையான ஒருவர் வாசம் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை குறிக்கும்படி பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவம் சந்தி நாறுகிறபடி பலரும் நடந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் போதகர் என கூறிக்கொள்ளுகிற அநேகர் துரோகம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் என கூறுகிறவர்கள் குறி உரைத்து வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேத போதகர்கள் என்று அநேகர் அழைக்கப்பட்டாலும் பொய் போதகங்களை போதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். சமாதான மார்க்கம், நீதியின் மார்க்கம், கருணையின் மார்க்கம், இரட்சணிய மார்க்கம் இன்னைக்கு மாசுபட்டது போல தோன்றக்கூடியதாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற கர்த்தர் மாசுபடாதவராக நம்மை பார்த்து பயப்படாதே சிறுமந்தையே என்று தேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்கிற நற்செய்தியை இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் எண்ணெய் சட்டியில் தூக்கி போடப்பட்டு அவன் அங்கே அந்த எண்ணெய் சட்டியில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினபடினால அவனை நாடு கடத்தி பத்மு தீவில் தனியாக அவனை அமர வைத்திருந்த பொழுது அவனுக்கு 7 சபைகளை குறித்த காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது.
ஆசியாவிலிருந்து அந்த 7 சபைகள் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள அந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபைகளுக்கும் குறைவுகள் காணப்படுகிறது என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசுவே தரிசனமாகி அங்கே தனிமையில் வாடிக்கொண்டிருந்த பத்மு தீவில் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருந்தாலும் அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார். ஆனால் ஆசியாவில் உள்ள 7 சபைகளிலும் குறைவுகள் காணப்படுகிறது என்கிற காரியத்தை கேட்டபொழுது அவர் துக்கமடைந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 7 சபைகளின் மத்தியில் நான் உலாவி வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:20 7 நட்சத்திரங்கள், 7 சபையின் தூதர்கள், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறாரே, அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தல் 1:13 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து, அதாவது நீண்ட அங்கியை தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். நீண்ட அங்கியை தரித்து இருந்த என் ஆண்டவர் குறைவுகள் உள்ள சபைகளின் மத்தியில் இருந்து சிறுமையானவர்களை விடுதலை செய்யும்படியாக, மீட்டெடுக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, தன்னை நம்பியிருக்கிற ஜனங்களை குறைவில்லாத ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும்படியாக அங்கேயும் அந்த சபைகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் என்கிற நற்செய்தியை யோவான் கேட்டபொழுது அவனுடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது. இன்றைக்கும் சபைகளை குறித்து குறைவுகள் சொல்லாதபடி எல்லா சபைகளிலும் ஆண்டவர் சொன்னது போல ஒரு சில குறைவுகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களின் மத்தியில் இருந்து அங்கே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்டெடுக்கும்படியாக அங்கே வாசம் பண்ணுகிறார் என்கிற நற்செய்தியானது வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் இந்த பட்டணத்தை தண்டித்தாலாவது, புறஜாதிகளை தண்டித்தாலாவது தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி 8 ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படிக்கு ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அதாவது இனிமேல் நடக்கப் போகிற ஒரு முழு அழிவை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அழிவுகள் துன்மார்க்கருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வாழ்கிற ஜனங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த 1000 வருட அரசாட்சியில் முழுமையாய் நிறைவேற போகிற ஆசீர்வாதங்களை 9 ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 9 சுத்தமான பாஷை என்று சொல்லுகிறாரே, அது எல்லா பூமியில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே பாஷையாக இருக்கும் என்கிற காரியங்களானது வெளிப்படுத்தப்படுகிறது. பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுகிறதற்கு முன்பாக இந்த பூமியெங்கும் ஒரே பாஷை தான் இருந்துச்சு. அவர்கள் நமக்கு பெயருண்டாக இந்த கட்டடத்தை, இந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று கட்டின பொழுது ஆண்டவர் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினபடியினால ஒரு ஆதாம் ஏவாளினுடைய சந்ததியாக தோன்றப்பட்ட இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் அநேக பாஷைகளை பேசுகிறவர்களாக நாம் மாறிவிட்டோம். அநேக தேசங்களிலே அநேக பாஷைகள் பேசக்கூடியதாக மாறிவிட்டது. 1000 வருட அரசாட்சியில் அவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் வருகிறவர்கள் சுத்தமான பாஷையை, ஆண்டவரை மாத்திரம் புகழ்ந்து பேசுகிற, ஆராதிக்கிற பாஷையை பேசுவார்கள். ஒரே பாஷையாக உலகமெங்கும் இருக்கும் என்கிற காரியமானது இங்கே ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. 10 எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். இது எதை குறிக்கிறது? அக்காலத்தில் அவர்கள் நாட்களில் அறியப்பட்ட மிகவும் தொலைவில் உள்ள தேசங்களுக்கு பிரதித்திரமாக அதை விளக்கும் வண்ணமாக ரொம்ப தூரத்திலிருந்து வருவாங்கன்னு சொல்லுகிறதற்காக எத்தியோப்பியாவை இங்கே குறிப்பிட்டு செப்பனியா பேசுகிறார். எருசலேமில் உள்ள தேவனுக்கு தேசங்கள் காணிக்கை கொண்டு வரும் என்று ஏசாயா 66
18-20 நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மகிழ்ந்து பாடுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவேன் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், எதற்கு கலிகூர்ந்து அவர்கள் பாட வேண்டும்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினை என்பது தண்டனையை குறிக்கிறது, உன் தண்டனை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ராஜாவா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாத, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பார். சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாத. இனிமே உனக்கு பயமே இல்லை, அவர் உன் கூட இருக்கிறார். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். நீ அவருடைய நேசத்திற்கு பாத்திரவானாய் மாற்றப்பட்டு விட்டாய். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னது போல இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தபடி சொல்வார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையினால் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறீங்களோ அங்கே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்பட்ட நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் நம்மை பார்த்தோம். என்றைக்கு நம்முடைய ஆக்கினைகள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையை நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் ரத்து செய்தாரோ அது நிமித்தமாக நாம் கெம்பீரித்து பாடும்படியாக, ஆர்ப்பரிக்கும்படியாக, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜா என்று அழைக்கப்படுகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு அவர் நம் நடுகில் வாசம் பண்ணுகிறபடினால நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், இனி தீங்கை காணாதிருப்பாய். நான் உன் நடுவில் வந்துட்டேன், நீ தீங்கை பார்க்கிற போகிறதில்லை. எருசலேமை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு நம்மை பார்த்தும் பயப்படாத, உன் கைகளை தளர விடாத, உன்னோடு கூட உன்னை திடப்படுத்தும்படியாய், உன்னை பாதுகாக்கும்படியாய், உனக்கு பலத்த அரணாக நான் வந்திருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் வல்லமை உள்ளவர், உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவர், வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிறவர். உன் பேரில் நான் அன்பு கூர்ந்தபடியினால் உன் பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கி ஒருவேளை பண்டிகை ஆசரிப்பில்லாமல் நிந்தனைகளினால் நம்ம நிறைந்து போயிருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்ட நம்மை சிறுமைப்படுத்தின மற்றவர்களை தண்டித்து நம்முடைய நிலைமைகள் ஒரு நொண்டியான நிலைமையைப் போல தள்ளுண்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்புகிற ஒரு ஆண்டவராக, பாவத்தின் தண்டனையை ரத்து செய்கிறவர் மாத்திரமல்ல, சத்ருவினுடைய கரங்களை, அதாவது உன் சத்துருக்களை விலக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்த சத்ருவின் கிரியைகள் முற்றிலுமாக அவர் அகற்றி நம்ம இந்த பூமியில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் சேர்த்தே செப்பனியாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இது 1000 வருட அரசாட்சியில் பூலோக அடிப்படையில் அப்படியே இந்த பூமியில் நிறைவேறுகிறதான ஆட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆவிக்குறை நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கெம்பீரித்து பாடுகிற, தீங்கை காணாத, ஆக்கினைகள் அகற்றப்பட்ட, சத்ருவின் கைகள் விலக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை, கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர ஆயத்தமாயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.